சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த வருடத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணைப்பில் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 2024ஆம் வருடத்தை தொடங்கின போது நாம் எப்படி இருந்தோம் என்று நமக்கு தெரியும். நம்முடைய சூழ்நிலையும் வாழ்வும் எவ்வாறு இருந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த வருடத்தில் 12 மாதத்தை தேவன் நமக்கு காண செய்திருக்கின்றார். இதோ இந்த 12ஆம் மாதத்தின் முதல் தேதியை நம் எல்லோரும் காணும்படிக்கு நம்முடைய ஆயுள் நாளை இறைவன் ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்திருக்கின்றார். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் நாம் தியானிக்கவிருக்கின்ற வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால், மேலானதை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் நம் எல்லோருக்கும் மேலான காரியத்தை செயல்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இதோ இந்த வருடமே முடிவுக்குள்ளாயிற்று. நான் நினைத்தது எப்போது நடக்க போகிறது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஏற்றவாறு ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கின்றார். எபேசியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 20. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கிறிஸ்துவுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இந்த வார்த்தையின் முற்பகுதியை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான. இதோ இந்த நாளில் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய ஆண்டவரால் கூடுமாம். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவராம். யார் நம்முள் வல்லமையோடு செயல்படுகின்றார்? பிதாவானவர் தாமே நம்முள் வல்லமையோடு செயல்படுகின்றார். அவர் நம்முள் வல்லமையாக செயல்படுவதனால்தான் நம்முடைய வாழ்நாள் நீடித்து இருக்கின்றது. நம்முடைய காரியங்களும் நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதமாய் இருக்கின்றது. இந்த நாளில் நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிக மிக மேலானவற்றை இறைவன் எனக்கு செய்வார் என்றுதான் இந்த வாக்கு தத்தம் கொடுத்திருக்கின்றது. இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள் நான் வந்துவிட்டேன். எப்போது நான் வேண்டினது கிடைக்கும்? இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரிடத்துல. இந்த காரியம் எல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என நினைத்திருக்கிறேன். எப்போது இது நடந்தேறும்? வருடமே முடிய போகிறது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் இந்த வார்த்தையோடு இடைப்படுகின்றார். 12 மாதத்தை காண செய்தவர் நீங்கள் செபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலானவற்றை செய்ய அவர் மிக 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 வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவர் வழியாகவே நம்முடைய வாழ்வில் மாட்சி உரித்தாகுக என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு நிகழ்வை மட்டும் விவிலியத்திலிருந்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 பார்க்கின்றோம். கோவிலின் வாயிலில் கால் ஊனமுற்றவர் குணமடைதல். இந்த நபர் பிறப்பிலிருந்தே கால் ஊனமற்றவராக இருக்கின்றார். இந்த நபர் இந்த திருக்கோயிலுக்கு வருவதே எல்லோரிடத்திலும் பிச்சை எடுப்பதற்காகத்தான் வருகின்றார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 1-2 பார்க்கின்றோம். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காகவே அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயிலில் என்னும் இடத்தில் வைப்பர். இந்த மனுஷன் இந்த கோயிலின் வாயிலில் அமர்வது எல்லோரிடத்திலும் பிச்சை கேட்பதற்காக. அந்த நேரத்தில் தான் என்ன நிகழ்ந்தது? இந்த மனிதருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எல்லோரிடத்தில் பிச்சை கேட்டு அந்த பணத்தில் தன்னுடைய வாழ்வை நடத்துவதுதான். திருத்துதர் பணிகள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 3 பார்க்கின்றோம்.
அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். இறைவார்த்தை 4. பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினார். இதோ இந்த நேரத்தில் பேதுருவும் யோவானும் அந்த இடத்தில் கோவிலுக்குள் செல்லும்படியாக இருந்தது. அவர்கள் செல்லும் போது இந்த நபர் அவரிடத்தில் பிச்சை கேட்கின்றார். அப்போது அவர்கள் இருவரும் சொன்னது, எங்களை நீர் உற்று பாரும் என்று கூறினர். அவரும் அவர்களை உற்று பார்த்தார். ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு பார்த்தார். இறைவார்த்தை 5 பார்க்கின்றோம், அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். ஹல்லேலூயா. இறைவார்த்தை 6 பார்க்கின்றோம், பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடமாடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவரே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நபர் பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் ஏதாவது கிடைக்கும் என்றுதான் அவர் உற்று பார்த்தார். ஆனால் அவர்களிடத்திலிருந்து வந்த பதில் என்னவென்றால், எங்களிடம் நீ எதிர்பார்க்கக்கூடிய பணம் இல்லை, பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை. அந்த வார்த்தை சொன்ன போது அந்த நபர் என்ன நினைத்திருப்பார்? நான் உங்களிடத்தில் பிச்சை கேட்டது நீங்கள் ஏதாவது எனக்கு செய்வீர்கள் என்ற எதிர்பார்ப்போடுதான். அதுவே உங்களிடத்தில் இல்லை என்றால் பிறகு நான் என்ன எதிர்பார்க்க போகிறேன் என்று தன் மனதுக்குள் நினைத்திருப்பார். ஆனால் அவன் அந்த நேரத்தில் நினைக்காத ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்வில் நடந்தது. அவர்கள் சொன்னது, நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கட்டளை பிறப்பித்தார். அவ்வண்ணமே அவனுடைய வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். அவரும் துள்ளி குதித்து எழுந்து நடமாடி அவர்களோடு சேர்ந்து கோயிலுக்குள் சென்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நபர் அன்றைக்கு வேண்டினதும் நினைத்ததும் என்ன? இன்றைக்கு எனக்கு அநேகரிடத்தில் நான் பிச்சை கேட்கும் போது நிறைய பணம் கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்வுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும், என்னுடைய அடுத்த வேளை உணவை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கான பணம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடும் அந்த வேண்டுதலோடு மட்டுமே அவர் அந்த ஆலய முற்பகுதியில் இருந்திருப்பார். பேதுருவிடமும் யோவானிடமும் அந்த எண்ணத்தோடு தான் கேட்டிருப்பார். ஆனால் அவர் நினைக்கவில்லை, எல்லோருடன் சேர்ந்து நான் துள்ளி குதித்து நடந்து ஆலயத்துக்குள் செல்ல போகிறேன் என்று இம்மியளவும் அவர் நினைக்காத ஒரு காரியத்தை இறைவன் அந்த இடத்தில் மாறுதலாய் நினைத்தார். இதோ எபேசியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 20 நாம் பார்த்தோம். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக. இதோ இந்த தருணத்தில் இந்த நபர் இதை பற்றி வேண்டி இருப்பாரா என்று நமக்கு தெரியாது. அவர் எதிர்பார்த்ததும் சுகம் கிடையாது, நடக்க வேண்டும் என்பது கிடையாது, பணம் கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்த்தார். இந்த ரெண்டுமே நடக்காதபடி அவர் நினைத்ததற்கும் அவர் வேண்டியதற்கும் மிக 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 மேலானவற்றை பிறப்பிலிருந்து ஊனமுற்றிருந்த இந்த மனுஷன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர் நடக்க தொடங்கினார். இறைவார்த்தை 9 பார்க்கின்றோம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 9 அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் இறைவனிடத்தில் செபித்துக் கொண்டிருக்கலாம், இடைவிடாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், நீ நினைப்பதற்கும் நீ கேட்பதற்கும் மிக 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 மேலானவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று இந்த நாளில் வாக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் மேலானவற்றை கொடுக்கிற கடவுள் இதோ நம்மோடு கூட அவரே இணைந்து வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாராம். இதோ அவர் கட்டளை பிறப்பித்தார் என்றால் நம்முடைய வாழ்வில் நினைக்காத காரியங்களும் செபிக்காத காரியங்களும் நடந்தேறிவிடும். ஹல்லேலூயா. இந்த நபர் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் அவருக்கு கிடைத்தது வேறு. அவர் உள்ளத்தில் வேண்டினது வேறு, ஆனால் இறைவன் கொடுத்தது வேறு. அதே போலத்தான் இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியுடைய வாழ்வில் ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக மிக மேலான காரியத்தை, பிரம்மாண்டமான காரியத்தை, அசாதாரணமான காரியத்தை செயல்படுத்த போகின்றார்.
இறைவனை நம்புவோம், வார்த்தையை நம்புவோம். அதுவே இந்த மாதம் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தும். ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களுக்கும் இந்த மாதம் மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாகவும் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இருக்கட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்ற அநேக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தையின்படி நீ வேண்டுவதற்கு மேலானவற்றை நான் செய்வேன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். யாரெல்லாம் இந்த நேரம் என்னென்ன செப குறிப்போடு செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை நீர் அவரவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போவதற்காக உமக்கு நாங்கள் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வேண்டுதல் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்,